சார்பில் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி சார்பில் வந்து என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 16 இடங்களும், பாஜக 10 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களிலும், லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா பாஜக சார்பில் வேட்பாளர்களை வந்து நேற்று வந்து 9 பேர்களை பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. அதன் பிரகாரம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும், உசூடு தொகுதியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார், மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம், நிரவி வந்து மீனாட்சி சுந்தரம், திருநள்ளாறு வந்து நியமன சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகர், ராஜ்பவன் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், காரைக்கால் தெற்கு அதாவது இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் தெற்கு பாஜக செய்தி தொடர்பாளர் அருமுருகனையும் நியமித்திருக்காங்க. அதே 10வது தொகுதியா மாகே வந்து தினேஷ் என்பவரையும் நியமிச்சிருக்காங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு நேற்று முன்தினம் வந்து தொகுதி பங்கீடு முடிவிற்று பாஜக வேட்பாளர்களை அறிவித்துட்டார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் திமுக வந்து இன்னும் இழுபறி பேச்சை நீடித்து வருகிறது. இன்று அதுக்கான இறுதி முடிவு எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக பொறுத்தவரைக்கும் 10 அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக வந்து 10 பேரையும் தற்பொழுது வந்து வேட்பாளர்கள் அறிவித்திருக்காங்க.